கிறிஸ்மஸ் செய்திகளை தியானிக்கும் பொழுது பல நேரங்களிலே இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வேலையை தானே செய்கிறோம். ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், இந்த துன்பம், இந்த துயரம் என்று ஒருவேளை இந்த எதிர்ப்புகள் தான் நம்முடைய ஊழியத்தை சரியான திசையில் கொண்டு செல்கிறது, தேவ சித்தத்தின்படி நடக்க வைக்கிறது, இதுதான் ஆண்டவருடைய வழிமுறை என்று பேசுவதற்கு எளிமையா இருக்கும். மைக்கில் அழகா பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் வரும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். பேசுவது எளிது, ஆனால் இவ்விதமான அனுபவங்களினுடைய நடந்து வருவது எவ்வளவு சிரமம் என்று நாம் அறிந்தோம். ஆகவே இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாம் ஆழமாய் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எதிர்ப்புகள் வரும் பொழுதும் ஆண்டவர் அழகான ஒரு வாசலை திறந்து நமக்கு வைத்திருக்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திலே திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார். சாஸ்திரிகள். அப்ப ஆண்டவர் எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். அந்த நாட்களிலே புதிய ஏற்பாடு எழுதப்படாத ஒரு காலம். ஆகவே ஆண்டவர் சொப்பனங்களினால் பேசினார், தரிசனங்களிலே வெளிப்பட்டார். யோசேப்புக்கு ஆரம்பத்துல ஃபுல்லாவே சொப்பனத்துல தான் ஆண்டவர் பேசினார். ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு தடை மாதிரி வரும் பொழுது பக்கத்திலே ஒரு நல்ல ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்யூஷன் ஆண்டவரிடத்திலே உண்டு. ஆகவே எதிர்மறையான சூழ்நிலையிலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவருடைய எச்சரிப்பை நாம் சொப்பனத்தின் வாயிலாய், தரிசனத்தின் வாயிலாய், அசரீரி குரல் வழியாய் இன்றைக்கு நாம் கேட்கிறோம். இது எல்லாவற்றையும் விட இன்றைக்கு முழு வேதாகமும் நம்முடைய கைகளிலே தாய்மொழியில் இருக்கிறபடியினால் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு அவர் பேசுகிறார். இதுக்கு ஏராளமான பரிசுத்தவான்கள் சாட்சி. அவருடைய ஊழியங்களிலே எதிர்மறையான சூழ்நிலையிலே அவர்கள் வாசல் அடைக்கப்பட்ட நிலைமையிலே முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்து அந்த வேதம் அவர்களுக்கு சரியான பாதை காட்டு. கிறிஸ்துமஸ் காலங்கள்ல ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள் அடங்கிய இந்த வேத புத்தகத்தை அதிகமாய் வாசிக்க, அதிகமாய் தியானிக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை சூழ்நிலையில் தான் நம்முடைய ஊழியங்கள் நடக்கும். அதற்கு ஏற்ற ஒரு வழியை அவர் திறந்து தருவார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, காலை தியானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேக நேரங்களிலே முட்டு சந்திலே நிற்பது போல உணர்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பக்கத்திலும் ஒரு வழியை எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த காரியங்களை வெளிப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.